வணக்கம். மகிழ்ச்சி கல்வி வானொலி வகுப்பறை நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருப்பதில் பெருமகிழ்ச்சி. நான் உங்கள் முனைவர் சா. மோகனப்பிரியா. நாம் இப்போ பாரதியார் பல்கலைக்கழக தமிழ் மொழி பாடத்திட்டம் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போ பார்க்க போகிறது 1ஆம் ஆண்டு 2ஆம் பருவம். அதில் இருக்கக்கூடிய அழகு 1 இருக்கக்கூடிய பிள்ளை சிறு விண்ணப்பம், ராமலிங்க அடிகளார் அவர்கள் எழுதிய பிள்ளை சிறு விண்ணப்பம் பார்க்க போகிறோம். பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ராமலிங்க அடிகளார், அதாவது வள்ளலார் அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பை முதல்ல பார்த்துடலாம். ராமலிங்க அடிகளார் அவர்கள் சிதம்பரமில் இருக்க மருதூர் அப்படிங்கிற ஊரில் பிறக்கிறாரு. இவருடைய அப்பா ராமையா பிள்ளை, அம்மா சின்னம்மை. இவருக்கு 2 அண்ணன்கள் 2 அக்காக்கள் இருக்காங்க. இவருக்கு வைத்த பெயர் என்னன்னு பார்த்தோன்னா ராமலிங்கம் அப்படிங்கிறது தான் இவருடைய இயற்பெயர். இவருடைய மூத்த அண்ணன் பெயர் சபாபதி. இவர் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும் பொழுதே அவங்க அப்பா தவறிடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்களோட குடும்பம் எல்லாமே சென்னைக்கு மாறி போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அவங்களுடைய அண்ணா சபாபதி தான் எல்லாரையும் பார்த்துக்கிறாரு. 2 அக்காக்கள் இருக்காங்க இல்லையா வள்ளலாருக்கு, அவங்களுக்கு 2 பேருக்கும் திருமணம் செய்து வச்சுட்டு அண்ணாங்க 2 பேரும் திருமணமும் செய்துக்கிறாங்க. எல்லாரும் திருமணமாகி அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, வள்ளலார் அதாவது ராமலிங்க அடிகளார், அவங்களுடைய அம்மா, அவங்களுடைய அண்ணன் சபாபதி, அவங்களுடைய அண்ணியார், இவங்க மட்டும் ஒரு வீட்டில் வசிச்சுட்டு வராங்க. இவருக்கு சின்ன வயசாக இருக்கும்போது இருந்தே பாடல் எழுதுறது அப்படிங்கிறது சொந்தமாகவே வருது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, சபாபதி ஒரு ஆசிரியராக இருக்கார். அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட தம்பிக்கு தானே பாடம் கற்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ பாடம் சொல்லித்தரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சின்ன பையனாக இருக்க சபாபதியோட தம்பி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப சுட்டித்தனமாக விளையாண்டுட்டு அப்புறம் வகுப்பை சரியாக கவனிக்காமல் அப்படி இருக்கிறாரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, வகுப்பை சரியாக கவனிக்கலினாலும் கூட அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கந்தக்கோட்டம் முருகன் கோவிலுக்கு போய் டெய்லியும் தானே சொந்தமாக ஒரு பாடல் பாடி முருகனை வழிபட்டுட்டு வராரு. இப்படி இருக்கிறது அவங்க அண்ணனுக்கு தெரியாது. அப்போ இவன் விளையாட்டாக இருக்கான், ஒழுங்காக பாடம் படிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க அண்ணா அப்படின்னா, அவர் படித்த குரு இருப்பார் இல்லையா, அவருடைய பெயர் என்ன அப்படின்னா மகாவித்வான் சபாபதி முதலியார் அப்படிங்கிறது தான் அந்த குருவோட பேர். அந்த குரு கிட்ட படிக்கிறதுக்காக வள்ளலாரை அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பி வச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அங்கேயும் போய் அவர் என்ன பண்ணுறாருன்னா, பாடம் ஒழுங்காக கவனிக்காமல் டெய்லி கந்தக்கோட்டம் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகனுக்காக ஒரு பாட்டு பாடிட்டு வந்துட்டுருக்கிறாரு. இதை அந்த குரு கவனிக்கிறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவன் பாடம் சரியாக கவனிக்கல, ஆனால் எங்கேயோ டெய்லி போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவனை பின்தொடர்ந்து போகிறாரு. பின்தொடர்ந்து போய் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கந்தக்கோட்டம் முருகன் கோயிலில் டெய்லி இந்த பையன் சொந்தமாக ஒரு பாட்டை பாடிட்டுருக்கான், அந்த பாட்டு ரொம்ப அருமையாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அவர் ரொம்ப அதிசயப்படுறாரு. இவன் தெய்வத்தோட குழந்தை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வள்ளலாரை கூப்பிட்டுட்டு அவங்க அண்ணா சபாபதி கிட்ட உன்னோட தம்பிக்கு பாடம் எடுக்கிற அளவுக்கு எனக்கு அறிவு பத்தாது, அதனால் இந்த பையனை நீங்கள் வீட்லேயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாரு. அப்போ சபாபதி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, தன்னோட தம்பி அங்கேயும் போய் படிக்காமல் குறும்பு பண்ணிவிட்டு ஒழுங்காக பாடத்தை கவனிக்காமல் இருந்திருக்கிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு வீட்டுக்குள்ளே வராதன்னு சொல்லிடுறாரு. உனக்கு இனிமேல் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, உனக்கு இனிமேல் சாப்பாடும் கிடையாது அப்படின்றத சொல்லிடுறாரு. அதனால் வள்ளலார் என்ன பண்ணுறாருன்னா, வீட்டோட திண்ணையிலேயே படுத்துக்கிறாரு. ஐயோ, இப்படி பையன் சாப்பிடாமல் இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணியார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வேளை மட்டும் அவருக்கு தெரியாமல் இரவு வேளைகளில் சாப்பாடு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் கந்தக்கோட்டம் முருகன் கோயிலுக்கு போகிறாரு இல்லையா, போயிட்டு திரும்ப வர வழியில் அவங்க அக்கா வீடு இருக்குது, அங்கே போய் ஒரு வேலையை சாப்பிட்டுக்கிறாரு. அவர் மொத்தம் 2 வேலையை தான் உணவு அருந்துறாரு. அதை இப்படி சாப்பிட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாள் அவருக்கு 9 வயது ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அண்ணன் என்ன பண்ணுறாருன்னா, அன்றைய காலத்தில் சைவம் வைணவம் தனித்தனியான மதங்கள் இருந்துச்சு இல்லையா, அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பணம் இருக்கிறவங்க சைவ மதத்தையோ அல்லது வைணவ மதத்தையோ பின்பற்றக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா,
செல்வந்தராக இருந்தாங்கன்னா வீட்டுக்கே ஆசிரியர்களை வர வச்சு பாடம் எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வசதிகள் இருந்துச்சு. அப்படி ஒரு குடும்பத்துக்கு இவர் வந்து பெரிய புராணம் வகுப்பெடுக்கிறதுக்காக அண்ணன் சபாபதி வந்து தொடர்ந்து போயிட்டுருக்கிறாரு. ஒரு நாள் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அப்படி உடம்பு சரியில்லாமல் போகும்போது 9 வயதான தன்னோட தம்பி ராமலிங்க அடிகளார் இருக்கிறார் இல்லையா, அவரை வந்து அனுப்பிச்சி வைக்கிறாரு. நீ போய் 2 பாடல்கள் மட்டும் பாடி காமிச்சிட்டு வந்துரு, அடுத்த வகுப்புலேருந்து அண்ணா வந்து தொடர்ந்து பாடம் எடுப்பாருன்னு சொல்லிட்டு வந்துருன்னு சொல்கிறாங்க. சொன்னதும் இவரும் அதை கேட்டுட்டு போகிறாரு. போயிட்டு அங்கே போய் பாடம் எடுக்கிறாரு. அந்த பாடம் எடுக்கிறது வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அந்த பாடம் கவனிக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சி போயிடுது. அந்த குடும்பத்தினருக்கும் வந்து இவன் பாடம் எடுக்கிறது ரொம்ப அருமையாக இருக்கேன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அண்ணன் சபாபதிக்கு ஒரு கடிதம் போடுறாங்க. இனிமேல் வந்து நீங்கள் பாடம் எடுக்க வர வேண்டாம், உங்கள் தம்பியே வரட்டும் அப்படின்னு சொல்லி கடிதம் போட்டுடுறாங்க. இதை பார்த்தோன்னே சபாபதி அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன அப்படின்னா, இவன் ஒழுங்காக பள்ளிக்கூடமே போய் படிக்கவே இல்லை, ஆனால் இவன் எடுக்கிற பாடம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து இந்த ராமலிங்க அடிகளாரை பின்தொடர்ந்து போகிறாரு. அவருக்கு தெரியாமலேயே போயிட்டு அவர் பாடம் எடுக்கிறத கவனிக்கிறாரு. அப்போ தான் வந்து இவருக்கு புரியுது, அவன் உண்மையிலேயே வந்து ஒரு தெய்வ குழந்தை. இவன் பாடம் எடுக்கிறதுக்கு இவனுக்கு வந்து பள்ளிக்கூட அறிவு வந்து இல்லாமல் இருக்கலாம், யாரும் இவனுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை, இவனுக்கு வந்து குருவே தேவையில்லை, இவனுக்கு வந்து சொந்தமாகவே அறிவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, தெய்வமே வந்து இவனுக்கு அருள் புரிஞ்சு இவ்வளோ அறிவை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவருக்கு புரியுது. அப்போ என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, வள்ளலார் வந்து ஒரு 6 மாத குழந்தையாக இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய பெற்றோர் குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து ஒரு கோயிலுக்கு போகிறாங்க, சிவன் கோவிலுக்கு. அங்கே சிவன் கோவிலில் பூஜையெல்லாம் நடக்கிறத பார்த்துட்டு இவர் தன்னை போல் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்து எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் அங்கே பூஜை பண்ணுற ஐயர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பையன் வந்து ஒரு தெய்வத்தோட குழந்தை, நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த பையன் இந்த உலகம் முழுக்க பேர் கேட்குற அளவுக்கு இந்த பையன் வளர்ந்துருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து அந்த சபாபதி அப்போ நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவன் வந்து உண்மையிலேயே தெய்வத்தோட குழந்தை தான் அப்படின்றதுனால இவனே இனிமேல் பாடம் எடுக்க போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. வந்துட்டு அப்புறம் இருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீ வீட்டுக்குள்ளே வந்துக்கலாம், நீ வந்து வீட்டில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படியே வந்து நாட்கள் போயிட்டுருக்கு. இப்படி நாட்கள் போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, வள்ளலார் வந்து திண்ணையில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நைட்டு எல்லாரும் வீட்டில் தூங்கிடுறாங்க. அதனால் இவருக்கு வந்து சாப்பாடு இல்லாமல் போயிடுது. இவர் வந்தது யாருக்கும் தெரியல. வீடும் பூட்டி இருக்கனால இவர் திண்ணையிலே படுத்து தூங்கிடுறாரு. தூங்கினதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, நைட்டு இவர் ரொம்ப கடுமையான பசியில் இருக்கிறாரு. அப்படி பசியில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவருக்கு வந்து கதவை திறந்துட்டு அவங்க அண்ணியார் வந்து இரவு நேரத்தில் சாப்பாடு வந்து கொடுத்துட்டு திரும்ப வந்து போயிடுறாங்க. ராமலிங்க அடிகளார் ரொம்ப பசியில் இருக்கிறாரு. அப்படி பசியில் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவர் தூங்கிடுறாரு, பசி தெரியாமல் தூங்கிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் வீட்டு கதவை திறந்துட்டு அவங்களோட அண்ணியார் வந்து வெளியில் வராங்க. வந்து அவங்கள எழுப்பி சாப்பாடும் தண்ணியும் கொடுத்துட்டு திரும்ப உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, பசி தாங்காமல் எந்திரிச்சு அதை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு பக்கத்தில் வச்சுட்டு கை கழுவிட்டு வந்து திரும்ப படுக்கிறாரு. படுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தூக்கம் வருது அவருக்கு. அப்படி தூக்கம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நேரத்தில் மறுபடியும் அவங்க அண்ணி கதவை திறந்துட்டு வெளியில் வந்து அவங்கள எழுப்பி சாப்பாடும் தண்ணியும் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, அண்ணி இப்போ தானே நீங்கள் வந்து சாப்பாடு தண்ணி கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வரவே இல்லை, நான் இப்போ தான் வரேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவங்க வள்ளலார் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை நீங்கள் தான் வந்தீங்க, நான் சாப்பிட்டேன், கையும் கழுவிட்டேன், தண்ணியும் குடிச்சிட்டேன், இங்கே பாருங்கள் நான் சாப்பிட்ட பிளேட்டு கூட இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. காட்டினதுக்கு அப்புறமா தான் வந்து அவங்களுக்கு புரியுது, அவங்க வந்து வழிபடக்கூடிய அந்த அம்மனே வந்து அவருக்கு வந்து உணவு பசியில் இருக்கானே இந்த பையன் சொல்லி உணவு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்றது புரியுது. அதுக்கப்புறம் வந்து இப்படியே அவங்க நாட்கள் போயிட்டுருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, 27 வயது ஆகுது அவருக்கு. 27 வயது ஆனதும் அவங்க அண்ணன் சபாபதி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இப்படியே விட்டோம் அப்படின்னா அவன் வந்து பாடல் எழுதுறது, பாடல் பாடுறது அப்படின்னு சொல்லி சாமிக்காகவே வந்து வாழ்ந்துட்டுருப்பான், இவனுக்கு ஒரு திருமணம் செய்து வைத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அக்கா மகள் அவங்கள வந்து
அவங்க பேர் வந்து தனக்கொடி. அவங்கள வந்து திருமணம் செய்து வைக்கிறாங்க. திருமணம் செய்து வைத்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, அவருக்கு வந்து திருமண வாழ்க்கையில் ஈடுபாடே வரமாட்டேங்குது. அவருக்கு வந்து கந்தக்கோட்டம் போய் முருகனை வழிபடணும், அதுக்கப்புறம் அவங்க ஊர்லேயே ஒரு அம்மன் கோவில் இருக்குது, அந்த அம்மனை போய் வழிபடணும். இதுதான் அவங்களோட நோக்கமாகவே இருந்துட்டு வருது. ஒரு 35 வயது ஆகும்போது எனக்கு வந்து இந்த கல்யாண வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த கல்யாண வாழ்க்கையை துறந்து ஊரை விட்டு தன்னோட சொந்த ஊருக்கு திரும்பி போகிறாரு. அவர் எங்கே போகிறாரு அப்படின்னா, கருங்குழியூர் அப்படின்ற ஒரு ஊருக்கு போகிறாரு. அங்கே வந்து ஒரு ரெட்டியார் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க வீட்டிலே வந்து வள்ளலாரை தங்க வைக்கிறாரு. அவருக்கு ஒரு அறை கொடுத்து அங்கே வந்து அவரை தங்க வைக்கிறாரு. அங்கே இருந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திருவருட்பா அப்படிங்கிற நூலை வந்து எழுத ஆரம்பிக்கிறாரு. அது வந்து 1816 வருடம் அவர் வந்து திருவருட்பா எழுதுகிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க வந்து இப்படி எழுதிட்டுருக்கிறாரு திருவருட்பா, இரவு பகலாக பாராமல் திருவருட்பா நூலை எழுதுகிறாரு. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ரெட்டியாரும் அவங்களுடைய மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நாள் ஊருக்கு போகலான்னு சொல்லி நினைக்கிறாங்க. பக்கத்து ஊர் தான், அதனால் இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வந்துடலான்னு நினச்சிட்டு அவங்க வள்ளலார்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, வள்ளலாருக்கு வந்து டெய்லியுமே அந்த ரெட்டியாருடைய மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டெய்லியுமே வந்து இரவு நேரமானது அவங்களுக்கு வந்து எண்ணெயும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வேண்டிய உணவு தண்ணீர் எல்லாமே எடுத்து வச்சுட்டு தான் அவங்க போய் தூங்குவாங்க. அந்த மாதிரி அன்றைக்கி வந்து அவங்க ஊருக்கு போகிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க சாப்பாடு தண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்கள் ஊருக்கு போயிட்டு வரோம், நாளைக்கு வந்துடுவோன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவர் பாட்டுக்கு உட்காந்து எழுதுகிறாரு. அடுத்த நாள் காலையில் வந்துடுறாங்க அவங்க ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறமா அந்த அம்மையார் இருக்காங்களே அவங்க வந்து பார்க்குறாங்க. பார்த்தா இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க ஊருக்கு போகும்போது இவருக்கு விளக்கு ஏற்றுறதுக்காக எண்ணெய் வந்து எடுத்து வைக்காமலே போயிட்டாங்க. அப்போ வந்து அந்த அம்மையார் வந்து என்ன சொல்கிறாங்க வள்ளலார்கிட்டனா, சுவாமி என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து இந்த விளக்கு எரியறதுக்கான தீபத்துக்கு தேவையான எண்ணெய் வந்து எடுத்து வைக்காமலே போயிட்டேன், அதனால் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் வள்ளலார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு பானையை சுட்டி காட்டி இதில் எண்ணெய் இருந்துச்சு நான் ஊற்றிட்டேன் அப்படின்றாரு. அந்த காலத்தில் என்ன அப்படின்னா, புதுசாக பானை வாங்கினாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் ஊற வச்சு அதை வந்து பழக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி வைப்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த அம்மா வந்து ஒரு பானையில் தண்ணி ஊற்றி வைத்திருந்தாங்க. அது வந்து இவர் எண்ணெய்ன்னு நினச்சி ஊற்றி விளக்கேற்றிருக்கிறாரு. விளக்கும் எரிஞ்சிருக்கு. இதை வந்து அந்த அம்மையார்கிட்ட அவர் சொல்கிறாரு. அப்போ தான் வந்து அம்மையார் வந்து தன்னோட தவறை புரிஞ்சுக்கிறாங்க. அடடா, நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி வச்சது வந்து எப்படி தண்ணி ஊற்றி வச்சிட்டோமே, எப்படி வந்து அது எண்ணெயாக மாறுச்சு அப்படின்னு அவங்க வந்து யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. கேட்டதுக்கு அப்புறமா வந்து இந்த ரெட்டியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து உண்மையிலே ஒரு கடவுளோட ரூபம்தான் வள்ளலார், அதனால தான் அவர் வந்து தண்ணி ஊற்றி எரிக்கும்போது அது வந்து எரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. இன்னமும் சிறப்பாக வள்ளலாரை வந்து கவனிக்கிறதுக்கு துவங்குறாங்க அவங்க. அதுக்கப்புறமா 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்ற ஒன்றை துவங்குறாரு. 1867 சத்திய தர்மசாலை அப்படிங்கிறது தொடங்குறாரு. அந்த சத்திய தர்மசாலையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பசின்னு வர்ற எல்லாருக்குமே உணவு வழங்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க. அதை வந்து இன்றைய காலகட்டம் வரைக்குமே அதை கடைப்பிடிச்சிட்டும் வராங்க. அதுக்கப்புறம் 1872 ஒளி திருக்கோயில் அப்படின்ற ஒரு கோயிலை கட்டுறாரு வள்ளலார். அப்போது இந்த நிலையில் என்ன ஆகுது அப்படின்னா, அவர் வந்து திருவருட்பா எழுதினார் இல்லையா, திருவருட்பாவில் 5816 பாடல்கள் எழுதிட்டு இருந்தார். அப்படி எழுதி முடித்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, திருவருட்பாவை பதிப்பிச்சும் விடுறாரு. பதிப்பிச்சதுக்கப்புறமா அதை பார்த்த சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்து கடவுளை வந்து அவமானப்படுத்தியும் கடவுளை வந்து உதாசீனப்படுத்தி எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி திருவருட்பாவை எதிர்த்து 12 நூல்கள் வரைக்கும் இன்றைக்கி வெளிவந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஆறுமுக நாவலர் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். அவர் வந்து வள்ளலார் மேலே கோர்ட்டில் கேஸ் போடுறாரு.
கோர்ட்டில் போட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அன்னைக்கு வந்து தீர்ப்பு வரப்போகுது. அதனால் வள்ளலாரையும் வந்து வர சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி இவர் வந்து கடவுளை எதிர்த்து இப்படி நூல் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டு அவரை வந்து கோர்ட்டுக்கும் வர சொல்கிறாங்க. அன்னைக்கு அன்னைக்கு அந்த ஜட்ஜு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த நூலை வந்து படித்து பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வள்ளலாருடைய தோற்றம் வந்து ஃபுல்லாக வெள்ளை ஆடையிலே இருக்கும் இல்லையா, முழுவதுமே. அப்படி அந்த வெள்ளை ஆடையும் அவருடைய முகத்தையும் தேஜஸையும் பார்த்து இவர் வந்து பார்க்குறதுக்கே ஒரு கடவுளோட அம்சமாக இருக்கிறாரு, இவர் மேலே போய் இப்படி கேஸ் போட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அந்த கேஸ் போட்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரை பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த புத்தகத்தை சரியாக புரிஞ்சுக்கல அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. இவர் பார்த்ததுக்கப்புறமா இவர் வந்து எந்த தவறுமே பண்ணல, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் தீர்ப்பும் வந்து வள்ளலாருக்கு சாதகமாக அமையுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி உணவு விடுதி ஆரம்பிக்கிறாரு, கோவில் கட்டுறாரு, ஒளி திருக்கோவில்ன்ற ஒன்று கட்டுறாரு. அந்த கோவிலில் என்ன அப்படின்னா 7 திரைகளை விலக்கி இறைவன் வந்து அங்கே இருக்கிறதா வந்து ஒரு ஐதீகம். அந்த மாதிரி ஒரு 7 மாயத்திரைகளை விலக்கி கடவுள் வந்து அங்கே இருக்கிறதா ஐதீகம். தைப்பூச நாள் இருக்கு இல்லையா, அந்த நாள் தான் வந்து அவருக்கு வந்து வள்ளலாருக்கு உகந்த நாளாக வந்து போற்றப்படுது. இப்படி அந்த ஒளி திருக்கோவில் கட்டினதுக்கப்புறம் பக்கத்தில் நந்தவனம் அப்படின்னு ஒன்று துவங்குறாங்க. அதுக்கு வந்து நிறையா செடிகள்லாம் வாங்கி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு வள்ளலார் அப்படின்னா, தன்னோட மாணவர்களில் 2 பேரை கூப்பிட்டு, நீங்கள் போய் அங்கே போய் இந்த சென்னைக்கு போயிட்டு அங்கே போய் 2 மரக்கன்றுகள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களும் அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மரக்கன்று வாங்கறதுக்காக சென்னைக்கு போகிறாங்க. அங்கே அவங்க சொன்ன இடத்துக்கு போனதுக்கப்புறமா அங்கே மரக்கன்று வாங்க பார்க்கும்போது எந்த மரக்கன்று வாங்கிறதுன்னு இவங்களுக்கு தெரியல. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, வள்ளலார்கிட்ட கேட்கணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ வள்ளலார் வந்து ஒரு மரத்தின் மேலே அமர்ந்து காட்சி கொடுத்துருக்காரு. நீங்கள் வந்து இங்கே இந்த மரக்கன்று வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை நினச்சிட்டு அவங்க வந்து காட்சி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அங்கேருந்து மரக்கன்று வாங்கிட்டு திரும்ப அவங்களோட இடத்துக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் இதை மற்ற மாணவர்கள்கிட்டையும் பகிர்ந்துக்கிறாங்க. அப்போ வந்து என்ன தெரியுது அப்படின்னா, அந்த நேரத்தில் வள்ளலார் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இந்த மாணவர்களுக்கு பாடம் கற்பிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து எப்படி 2 பக்கமும் இருக்க முடியும் அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. அப்போ வந்து இவங்களுக்கு புரியுது, இவர் வந்து ஒரு உண்மையிலேயே வந்து இறைவனோட அம்சம்தான், அதனால தான் வந்து இவரால் இப்படியெல்லாம் பண்ண முடியுது அப்படின்னு புரியுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாள் மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு புகைப்படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு வந்து வள்ளலாரும் வரணும்னு ஆசைப்படுறாங்க. வள்ளலாரை வச்சு ஒரு புகைப்படம் எடுக்கும்போது அவர் புகைப்படத்திலே அவர் தெரியவே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லா மாணவர்களும் கெஞ்சி கேட்டுக்கிறாங்க, சுவாமி நீங்கள் வந்து இந்த புகைப்படத்தில் தெரியணும், எங்களுக்கு வந்து உங்களோட உருவம் தெரியணும், அதுக்கு நீங்கள் தான் வந்து அருள் புரியணும்னு கேட்டுக்கிறாங்க. கேட்டதுக்கப்புறமா அவர் போய் ஒரு தியானம் செய்து தியான நிலைக்கு போனதுக்கப்புறமா இவர் வந்து புகைப்படம் எடுக்கிறாங்க. அப்புறம்தான் வந்து அவரோட உருவம் வந்து புகைப்படத்தில் தெரியுது. அந்த புகைப்படத்தை வைத்து தான் இன்றைக்கி வரைக்கும் வள்ளலாருடைய உருவப்படமானது வைக்கப்பட்டுருக்கு. இப்படி தான் வந்து வள்ளலாருடைய வாழ்க்கை அமையுது. கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா, 1874 அவர் வந்து மாணவர்கள்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் ஒரு அறைக்குள்ளே போகிறேன், அங்கே வந்து நீங்கள் என்னை வந்து 14 தினங்களுக்கு வந்து என்னை தொந்தரவே பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து கதவை திறந்தும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி அவர் ஒரு அறைக்குள்ளே போய் கதவை மூடிக்கிறாரு. 6 மாதம் வரைக்குமே யாருமே அந்த கதவை திறந்தே பார்க்கல. 6 மாதத்துக்கு பின்னாடி என்ன ஆகுதுன்னா, இது வந்து ஒரு போலீஸ்க்கு தெரிய போகுது, காவலருக்கு தெரியுது. அதுக்கப்புறம் இது வந்து இப்படியே விட்டோம்னா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி அந்த காவலர் வந்து சிறந்த மருத்துவர்களையும் அப்புறம் வந்து வக்கீல்கள் அந்த மாதிரி பெரிய ஆட்களையெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து இந்த கதவை வந்து திறக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இத்தனை நாளாக ஒருத்தர் உள்ளே போய் இருக்காரு அப்படின்னா இன்னார் அவர் வந்து உடலை விட்டு உயிர் போயிருக்கோம். அப்போ அந்த உடலே வந்து 6 மாதங்கிறப்ப அழுகி போயிருக்கோம், துர்நாற்றம் வரும்னு சொல்லி அதை சுத்தம் பண்ணுறதுக்கு ஆட்கள், அதுக்கப்புறம் வந்து காவலர்கள், மருத்துவர்கள், இந்த மாதிரி செவிலியர்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து அந்த கதவை வந்து உடச்சி திறக்கிறாங்க.
திறந்து பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா உள்ளே வந்து அவருடைய வள்ளலாருடைய உடல் அங்கே காணப்படவே இல்லை. அங்கே எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு தீபம் மட்டும் எரிஞ்சிட்ருக்கு. ஒரே கற்பூர வாசனை அந்த அறை முழுக்க பிரதிபலிக்குது. இப்படி அந்த கற்பூர வாசனை வந்து நுகர்ந்துட்டு எல்லாரும் வந்து இவர் வந்து உண்மையிலேயே இறைவன் தான், இறைவனே வந்து இறைவன் வந்து தன்னோட வாழ்க்கையை முடிச்சிட்டாரு அப்படின்றத அப்போ தான் அவங்க உணர்றாங்க. இதுதான் வந்து வள்ளலாருடைய கதை, வாழ்க்கை வரலாறு. வள்ளலார் அவர்கள் எழுதிய திருவருட்பால 6ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய பிள்ளை சிறு விண்ணப்பம் தான் பார்க்க போகிறோம். இந்த பிள்ளை சிறு விண்ணப்பத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, வள்ளலார் வந்து தன்னைத்தானே பிள்ளையாக நினைத்து கொண்டு இறைவனை வந்து தாய் தந்தையராக நினைத்து கொண்டு பேசுகிற மாதிரி இந்த பகுதி அமைந்திருக்கு. இந்த பகுதியில் இருக்கிறதுல 1 முதல் 5 பாடல்கள் மட்டும்தான் நமக்கு பாடப்பகுதியாக இருக்குது. வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். முதலாவது பாடல். தடித்த ஓர் மகனை தந்தை ஈன்றடித்தால் தாயுடன் அழைப்பாள், தாயடித்தால் பிடித்ததொரு தந்தை அணைப்பான். இங்கெனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடி திரு மேனி அம்பலத்தாடும் புனித நீ ஆதலால் என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும். அம்மை அப்பா இனி ஆற்றேனே. இந்த பாட்டோட பொருள் என்னன்னு பார்த்தா, ஒரு வீட்டில் ஒரு மகன் தவறு செஞ்சுட்டான் அப்படின்னா தந்தை வந்து அடிப்பார் இல்லையா? அப்படி அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, தாய் வந்து ஐயோ என்னோட மகன் இப்படி பண்ண மாட்டான், இந்த வாட்டி மன்னிச்சிருங்க, அடுத்த வாட்டி சரியாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு மகன் தவறு செஞ்சால் தாய் அடித்தாங்கன்னா தந்தையும் இப்படி சொல்லி காப்பாற்றுவார். அப்படி தான் வந்து இந்த உலகத்தோட நியதி. ஆனால் இங்கே எனக்கு எப்படி அப்படின்னா, நீ தான் வந்து தாயும் தந்தையுமா இருக்க. அதாவது சிவபெருமான சொல்கிறாரு, நீ வந்து சிறந்த மேனியோடு இருக்க, திருநீறு பூசிய மேனியோடு இருக்க, அந்த மேனியோடு நீ வந்து நடனமாடக்கூடியவன். அப்படிப்பட்ட நீ தான் வந்து எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்க. நீ வந்து என்னை அடிக்கலாமா, என்னை வந்து அணைத்திடக்கூடாதா, என்னை வந்து பாசமாக பார்த்துக்க கூடாதான்னு கேட்குறாரு. கடவுளை ஏன் வந்து அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாருன்னா, இந்த உலகத்தில் இருக்க துன்பங்கள் தான் வந்து இவருக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய அடியாக அவர் நினச்சி கடவுள்கிட்ட இந்த மாதிரி கேட்குறாரு. அதனால் நீயே என்னை அடித்தேன்னா நான் தாங்குவேனா, நான் வந்து ஏங்கி போயிட மாட்டேனா கடவுளே, நீ வந்து என்னை காப்பாற்றணும் இல்லையா, அதனால் நீ வந்து என்னை வந்து அணைத்திடு, என்னை வந்து அடிக்காத அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அடுத்த பாடல். பெற்ற தம் பிள்ளை குணங்களையெல்லாம் பெற்றவர் அறிவரே அல்லால் மற்றவர் அறியார். என்றனை ஈன்ற வல்லலே மன்றிலே நடிக்கும் கொற்றவ ஓர் என் குணத்தவ நீதான். குறிக்கொண்ட கொடியனேன் குணங்கள் முற்றும் நன்றறிவாய். அறிந்தும் என்றனை நீ முனிவதென் முனிவு தீர்த்தருள்வே. இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடவுளே, இந்த உலகத்தில் வந்து தாய் தந்தையர் இருந்தாலும் கூட மகன் வந்து நல்ல குணம் படைத்தவனாக இல்லை அப்படின்னா அவனை வந்து தான் புள்ளதான் அப்படின்னு விட்டு கொடுக்காமல் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி உலகத்தில் இருக்க தாய் தந்தையர் இருக்காங்க. தன்னோட மகனோட குணங்களை பற்றி அவங்க எதுவுமே யோசிக்கலை, அவன் நல்லவனாக தான் இருப்பான் அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்காங்க. சிவபெருமானே, என்னையும் நீ அறிவ இல்லையா, என்னை பற்றி உனக்கு தெரியும் இல்லையா, அப்படி இருக்க நீ வந்து என்னை வந்து வெறுக்காத, என்னை வந்து உன்னோட அருளால் என்னை வந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இந்த பாட்டில். அடுத்ததில் என்ன பாட்டு இருக்குது அப்படின்னா, வெம்மதி கொடிய மகன் கொடுஞ்செய்கை விரும்பினும் அங்கனம் புரிய சம்மதிக்கிறார். அவன்றனை பெற்ற தந்தை தாய் மகன் விரும்பாலே. இம்மதி சிறியேன் விளைந்ததொன்றினை நீ என்றனை விளைவிக்க விளைந்தேன். செம்மதி கருணை திருநெறி இது நின்ற திருவுள்ளம் அறியுமே என்றாய். இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மகன் வந்து தீய குணம் படைத்தவனாகவே இருந்தாலும் கூட அவன் பிறருக்கு
தீங்கு விளைவிச்சாலும் கூட அது பெற்றோர் காதுக்கு போச்சுன்னா என்ன செய்வாங்க அப்படின்னா, இது என் பையன் செஞ்சுருக்க மாட்டான், இவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லி பெற்றோர் என்ன பண்ணுவாங்க, மகனுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. நான் எந்த குற்றமுமே செய்யலை அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட சொல்கிறாரு. என்னோட மனசில் ஃபுல்லாக அன்பு தான் இருக்குது, எல்லாமே உனக்கு தெரியும் இல்லையா, எனக்கு இந்த அன்பு நீயும் எனக்கு கொடுக்கணும், அந்த அன்பை நீயும் எனக்கு கொடுத்து என்னை அருள் புரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கேட்குறாரு. அடுத்த பாடலில் என்ன சொல்கிறாருன்னா, பொய்ப்பிழை அனத்தம் புகழ்கின்றேன் அதில் ஓர் புல்முனை ஆயினும் பிறர்க்கு நைப்பிழை உளதேல் நவின்றிடேன் பிறர்பால் நன்னிய கருணையால் பலவே கைப்பிழையாமை கருதுகின்றேன் நின் கழற்பாதம் விளைகிறேன் அல்லால் செய்ப்பிழை வேறொன்றறிகிலேன் அந்தோ திருவுள்ளம் அறியுமே எந்தாய். இந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் இருக்க குறை அப்படின்னு பார்த்தோன்னா மக்கள்கிட்ட பொய் சொல்கிறது, புறங்கூறுறது, மற்றவங்கள பற்றி தப்பாக பேசுறது, இன்னா செய்தல், இந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த உலகத்து மக்கள்கிட்ட இருக்க குறை. அப்படி நான் அப்படி இல்லை, யாரை பற்றியும் நான் பின்னாடி பேசலை, அவங்கள பற்றி நான் தப்பாக பேசலை, அதுக்கப்புறம் நான் பொய்யும் சொல்லலை. அப்படி இருக்கிற நான் அப்படி இருக்கிற என்னோட மேலே உன்னோட கருணை எனக்கு படணும் அப்படின்னு கேட்குறாரு. உன்னோட கருணை எனக்கு தந்தால் நல்லா இருக்கும் கடவுளே அப்படின்னு கேட்குறாரு. உன்னோட பாதத்தை பற்றி உன்னோட பாதத்திலேயே நான் விழுந்து கிடப்பேன், அப்படி தான் நான் இருப்பேன்னு சொல்லி நீ அறிவே இல்லையா, உனக்கு தெரியும் இல்லையா, அப்படி இருக்கிற என்னை உன்னோட பாதத்தை பற்றி இருக்கிறதுக்கு உன்னோட கருணை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்படி நான் ஒரு வேளை ஏதாவது தவறு செஞ்சுருந்தா என்னை மன்னிச்சிடுங்க, மன்னிச்சு உங்களோட அருளை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்குறாரு. அடுத்த பாட்டில் இறக்கவும் ஆசையில்லை இப்படி நான் இருக்கவும் ஆசை இன்றினி நான் பிறக்கவும் ஆசையில்லை உலகெல்லாம் பெரியவர் பெரியவர் எனவே சிறக்கவும் ஆசையில்லை விசித்திரங்கள் செய்யும் ஆசை ஒன்றில்லை துறக்கவும் ஆசையில்லை துயரடைந்து தூங்கவும் ஆசை ஒன்றில்லையே. இந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா, இந்த உலகத்தில் நீ சொன்ன பணியை செய்கிறதுக்கு தான் நான் இங்கே படைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் எந்த தவறும் பண்ணல, இந்த உலகத்தில் இருக்க எது மேலேயுமே எனக்கு ஆசை இல்லை. இறப்பு பிறப்பு, இந்த உலகத்தில் இருக்க புகழ்ச்சி, துக்கம், தூக்கம், இதில் எது மேலேயுமே எனக்கு ஆசை இல்லை. நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு திரியறதுலையும் எனக்கு ஆசை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்படிப்பட்ட நான் நீ என்ன பணிக்காக என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சியோ அதை தான் நான் சிறப்பாக செய்கிறேன்னு நான் நம்புகிறேன். அது உனக்கும் தெரியும், நான் நல்லா செஞ்சுருப்பேன், நீயும் நம்புவ. அப்படி நான் எந்த தவறும் செய்யலை. அப்படி இருக்க என்னை நீ என் மனசையும் நீ அறிஞ்சிருப்ப இல்லையா, புரிஞ்சிருக்கோ இல்லையா, அப்படிப்பட்ட எனக்கு நீ அருள் புரி அப்படின்னு சொல்லி சடையில் கங்கையை வைத்திருக்கிற ஆனந்த திருநடனம் ஆடக்கூடிய இறைவன்கிட்ட நம்ம வள்ளலார் கேட்குறாரு. இதுதான் நம்மளுக்கு பாடப்பகுதி அமைந்திருக்கிற 5 பாடல்கள். இந்த பாடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்க மகிழ்ச்சி கல்வி வானொலியோடு. நான் உங்கள் முனைவர் சா. மோகனப்பிரியா. அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.